சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்காகவே தினமும் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். அதாவது நடைப்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனாலுமே என்னோட சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுல எனக்கு சிரமம் ஏற்படுது. நான் எதிர்பார்த்த மாரி வாக்கிங் போயுமே எனக்கு சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வரல அப்படின்னா, அந்த நடைப்பயிற்சி உங்களுக்கு பலன் தரல அப்படின்றது அர்த்தம். அது ஏன் உங்களுக்கு பலன் தரல அப்படின்னா, நீங்க ஒரு சில தவறான முறைகள கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தவறான முறைகள் என்னென்ன? எப்படி நம்ம சரியான முறையில நடைப்பயிற்சி பண்ணா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படி நம்ம சரியான முறையில நடைபயிற்சி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது அப்படின்றது வெறும் நம்ம நடைபயிற்சியை மட்டும் சார்ந்தது கிடையாது. நடைபயிற்சியை தாண்டி நிறைய விஷயங்கள் சரியா நம்ம பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது நடைபயிற்சி இல்லாம நான் சொல்றேன். அதுல முதல் விஷயம் ப்ராப்பர் டயட். சரியான உணவு பழக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும். உணவு பழக்கம் தவறா இருக்கும்போது இந்த 2 உறுப்புகளோட செயல்பாடுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன 2 உறுப்புகள்னா, ஒன்னு பேன்கிரியாஸ், இன்னொன்னு லிவர். பேன்கிரியாஸ் அப்படின்றது என்னன்னா, தமிழ்ல கணையம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு, அதாவது இப்பதான் நம்ம நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க சாப்பாடு வந்து சாப்பிடுறோம் அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாகும். அது அதிகமாகும் போது இது இன்சுலினை சுரக்கும். அப்படி இன்சுலின் சுரக்கும் போது அப்பதான் லிவரோட பார்ட் வருது. லிவர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரத்தத்துல தேவையான அளவு சர்க்கரை மெயின்டைன் ஆகிறதுக்கு குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் எனர்ஜியா நமக்கு யூஸ் ஆகும். அது குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க சாப்பிடும்போது இன்னும் அதிக அளவு குளுக்கோஸ் வந்து உங்க ரத்தத்துல இருக்கும். இந்த நேரத்துல தான் நம்ம சாப்பிடுற உணவின் மூலியமா ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாகுது. இப்போ இன்சுலின் சுரக்குது. அந்த நேரத்துல லிவர் அதோட ஃபங்க்ஷனை குறைச்சி, அதாவது குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனை குறைக்கணும். இப்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம சாப்பிடுற உணவுல இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே திரும்ப உடம்புக்குள்ள எடுத்து அந்த குளுக்கோஸ் வந்து பாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த நிகழ்வுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாவே எடுத்துக்கும் போது இந்த ஒரு ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகும். அப்போ நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலினோட அளவு நமக்கு பற்றாக்குறை ஏற்படும். இதை தான் நம்ம டைப் 2 டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சில நேரம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க உடல் பருமன் அதிகமா இருக்கும்போது உங்களோட பாடியில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அதாவது உங்க உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலின் உங்க உடலால பயன்படுத்திக் கொள்ள முடியாது. இதுவுமே டைப் 2 டயபிட்டிஸ் கீழே தான் வரும். இந்த மாதிரி 2 வகையில ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாயிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம உடம்புல ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகிறதுக்கான காரணங்கள். அதே மாதிரி இதை தாண்டி இதை நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, சரியான உறக்கம் இருக்கணும், சரியான உணவு பழக்கம் இருக்கணும். அதாவது கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிட்டு புரோட்டீன் இன்டேக், அதுக்கப்புறம் மற்ற ஃபைபர் இன்டேக் இதெல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளால ஓரளவுக்கு, அதாவது சாப்பாடு மூலயமா நம்ம உடம்புக்கு அதிகமா போற கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணோம் அப்படின்னா இதுவுமே அதிக அளவு இன்சுலின் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி குறைக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு உதவி பண்ணும். அடுத்த முக்கியமான விஷயம் ஆல்கஹால் கன்சம்ஷன். நீங்க ஆல்கஹால் கன்சம்ஷனை குறைச்சிங்கன்னா, அதாவது மது அருந்துறதை குறைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்க சுகர் லெவலை ஈஸியா குறைக்க முடியும். அதுவும் சுகர் லெவல் வேகமா ஏறுறதுக்கு முக்கியமான காரணம். இது எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போதுமே நம்ம ரத்தத்துல அதிகப்படியா இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி எனர்ஜியா கம்மி பண்ணிடுவோம். அதுவுமே ரத்தத்துல சர்க்கரை அளவை சீரா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும். நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ற இன்சுலினை நம்ம உடல் ஈஸியா பயன்படுத்திக்கிறதுக்கான அந்த தடையை குறைச்சி நம்ம உடம்பு எளிமையா இன்சுலினை யூஸ் பண்ணி சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி பண்ணும் உடற்பயிற்சி. ஓகே, இப்போ உங்களுக்கு மொத்தமா உடற்பயிற்சிக்கும் உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருக்கும். இப்போ நடைப்பயிற்சியில பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அதிக நேரம் நடக்கிறது, ஆனா குறைந்த வேகத்துல நடக்கிறது. இது மிக மிக பெரிய தவறு. நீங்க ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தணும், சர்க்கரை நோயில இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க முதல்ல வேகமா நடக்கணும். குறைஞ்ச நேரம் நடந்தாலே போதும். அதிகபட்சமா 15ல இருந்து 20 நிமிஷம் நீங்க வேகமா நடந்தீங்கன்னா போதும். அதாவது கையை வீசி பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நடந்தா போதும். ஸ்லோவா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமே ஸ்பீடா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த விஷயம், ரெகுலரா நம்ம நடக்காம இருக்கிறது. ஒரு நாள் நடப்போம், அடுத்த நாள் கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நடக்கிறத ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுட்டு திரும்ப நடப்போம். இல்ல ரெகுலரா நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப நாள் கேப் கழிச்சு திரும்ப, அதாவது முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய 1 மாசம் 2 மாசம் கேப் ஆயிட்டு இருக்கும். திரும்ப நடக்க ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே திரும்ப அதே 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிச்சீங்கனாலுமே உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின், காலில் இருக்கக்கூடிய மசில் பெயின் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதுவுமே நீங்க நடைபயிற்சி பண்றத உங்களுக்கு சவாலா மாத்திரும். நீங்க பண்ண மாட்டீங்க அப்புறம் கண்டினியூவா. அதான் இர்ரெகுலரா பண்றது. அப்படி இல்லைன்னா கேப் விட்டு பண்ணும்போது உடனே அதிகப்படியா நடந்துடுறது. நடைபயிற்சி மட்டுமே உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கும் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல ஃபோக்கஸே பண்ண மாட்டீங்க. உடல்ல இருக்கக்கூடிய மசில்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க ஈஸியா நடக்க முடியும். மசில் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நடைபயிற்சியே கஷ்டமாயிட்டு போகும். அப்படி இல்லைனாலுமே நீ பெயின், பேக் பெயின் மாதிரியான வலிகள் வந்து நீங்க நடைபயிற்சி தொடர்ந்து பண்ண முடியாம உங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கும். அதுக்கடுத்தது டயட்டே ஃபாலோ பண்றது கிடையாது. டயட்ல எந்த ஒரு ஃபோக்கஸுமே பண்ணாம வெறும் டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிட்டு நடைபயிற்சி மட்டும் பண்ணாலே சுகர் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பெரிய தப்பு. அதையும் மாத்திக்கோங்க. டயட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா சாப்பாடு அப்படின்றதுல எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இருக்கிற மாதிரி நீங்க சாப்பிடணும். வெறும் இட்லி, வெறும் தோசை, வெறும் பொங்கல் இந்த மாதிரி எடுத்துக்காம ஒரு 2 இட்லினா அதோட கொஞ்சம் காய்கறி, அதோட ஒரு முட்டையோ இல்ல புரோட்டீனுக்கு பன்னீரோ, அந்த மாதிரி நீங்க உங்க உணவு பழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி சரிவிகித உணவா, அதாவது பேலன்ஸ்டு டயட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. கடைசியா சீக்கிரமா ரிசல்ட் எதிர்பார்க்கறது.
நடந்த ஒரு வாரத்துல என்ன சுகர் கண்ட்ரோலுக்கு வரலையா அப்படின்னு பாக்குறது, இல்ல ஒரு மாசம் நடந்துட்டு என்ன சுகர் கண்ட்ரோலுக்கு வரலன்னு பாக்குறது. நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கரெக்ட் பண்ணி லாங் டேர்முக்கு ஒரு பயிற்சியை பண்ணீங்கன்னா தான் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு விஷயம். ஒரு விஷயத்த மாத்துறதன் மூலயமா எல்லாம் மாறிடாது. எல்லாத்தையும் மாத்துறதன் மூலயமா தான் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன மாதிரி நடைப்பயிற்சியை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நடைப்பயிற்சினா நீங்க வெறுமனே போயிட்டு ஸ்லோவா நடக்காம ஃபர்ஸ்ட் பிரிஸ்க் வாக்கிங், அதாவது வேகமா நடக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. நிறைய பேரால ரொம்ப நேரம் வேகமா நடக்க முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 3x3 வாக்கிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது 3 நிமிஷம் வேகமா நடக்கணும், 3 நிமிஷம் ஸ்லோவா நடக்கணும். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டீடைல் வீடியோ நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்தும் பயன்பெறுங்க. அதுக்கு அடுத்தது சைடு வாக்கிங். அது எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி நீங்க நடக்கிற நடைபயிற்சி செய்யற இடத்துல பார்க்லயோ கிரவுண்ட்லயோ இந்த மாதிரி சைட்லயே நடங்க. இதுல எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால நடக்க முடியுமோ நடந்து போங்க. ஸோ இந்த மாதிரி சைடு வாக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்தது பேக் வாக்கிங். பேக்ல வேகமா நடந்து நடந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது உங்களோட பேலன்ஸ், மசில் கோஆர்டினேஷன், ப்ராப்ரியோசெப்ஷன் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நடங்க. அடுத்தது டேண்டம் வாக்கிங். பேலன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நரம்பு மண்டலத்தை நம்ம சேலஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி அடி மேல அடி வச்சு அடி பிரதட்சணம் மாதிரி டேண்டம் வாக்கிங் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்க வாக்கிங்லயே இது எல்லா டைப் ஆஃப் வாக்கிங்கையும் நீங்க டெய்லியும் பண்ணுங்க. இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசில்ஸ், வெவ்வேறு தசைகளை ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது ஹைனி வாக்கிங். 2 கையும் நீட்டிட்டு ஒவ்வொரு காலா மேல தூக்கி தூக்கி நடங்க. இல்லைன்னா கையை வீசி வீசி காலை தூக்கி தூக்கி வச்சு நடங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் தரும். கடைசியா குதிகால் அப்படி தூக்கிட்டு அப்படியே நடக்கணும். ஸோ நடைப்பயிற்சி பண்ணும்போது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி குதிகாலை தூக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் இப்படியே நடந்து பாருங்க. இது ஈஸியாயிடுச்சு அப்படின்னா குதிகாலை கீழே வச்சுட்டு ஃபிங்கர்ஸ் பாதத்தை மேல தூக்கிட்டு இப்படி நடந்து பாருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நடக்கிறது உங்களோட கால்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தசைகளுக்கும் வேலை கொடுக்கும். ஸோ அது பெரிய அளவுக்கு எனர்ஜியை வந்து பேர்ன் பண்ணும். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க சர்க்கரை அளவுல சரியான மாற்றங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ இதுல என்னன்னா ரொம்ப நாளுக்கு பண்ணணும், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களால வந்து நிறைய நேரம் நடக்க முடியாது. ஸோ டாக்டர்ஸ்லாம் நடக்க சொல்றாங்க, ஆனா என்னால நடைப்பயிற்சியே பண்ண முடியல, கால்லாம் சீக்கிரம் வலி வந்துருது. அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன மாதிரி பயிற்சி பண்ணி என்னோட வந்து சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்லயே நீங்க எங்கேயும் போகாம ஒரு சில எக்ஸசைசஸ் பண்ணி இப்ப ஒரு நடைப்பயிற்சி பண்ணா என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பலன்களை பெற முடியும். அது என்ன மாதிரியான பயிற்சிகள், அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி சர்க்கரை நோய் தொடர்பான எக்ஸசைஸ் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். சர்க்கரை நோயாளிகள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவையும் அடுத்தடுத்து சர்க்கரை நோய் பத்தி நாங்க போடுற வீடியோஸையும் ஷேர் பண்ணி அவங்களையும் பயன் தர வைங்க. நன்றி.